என் பேர் டிசைனியா நான் தருணி அக்கா. தருணி டைம் செஞ்சது இந்த தருணி அக்கா தான். ப்ளவுஸ் தைச்சிருக்கேன், யூனிஃபார்ம் தைச்சு. எங்கிட்ட தெரியும் அதில் இல்லைங்களே. சரி, ஓகே. என் பேர் சுலக்ஷனா. ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். நாங்கள் இனி அடுத்த கட்டமாக நான் ஒரு கடை போடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெட்டு தந்திருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் வீட்டில் இருந்த ஒரு தொழிலும் இல்லைன்னு சொல்லி கையில் தெரியாமல் வந்து நாங்கள் எங்களோட டீச்சர் உதவி செஞ்சு அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, அவங்க செய்த கேட்கலாம் வந்து எப்படி இருக்குண்டு. ஃபேர்வெல் டே கூட அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாமல் அதை பொருட்படுத்தாமல் இன்றைக்கு அவங்களோட பயிற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அவங்க உண்மையிலே ஒரு ஆக்களும் ஒரு சுயதொழில போய் வீட்டை செய்து கொண்டு அவங்களோட குடும்பங்களை மேற்கொண்டு நடத்தக்கூடிய ஆக்களா இருக்கிறாங்க. மெஷினை தொட்டு பார்க்காத ஆக்கள், கேசிங்கண்டா என்னன்னு தெரியாதவங்க முடிச்சுட்டு வெளியில வருமானமே போகாம அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. வியாபாரம் சொன்னா அவங்க மீண்டும் அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டிடமோ ஒரு இடத்துல இருந்து இந்த உடுப்புகளை தச்சு அதை வந்து சேல் பண்ண. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFL எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்வையிடுங்க. ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. முழுமையாக சில வேலைகள் நீங்கள் உங்களோட வேலை காரணமாக வந்து பார்வையிடாட்டியும் இந்த இன்ட்ரோடக்ஷனை பார்வையிடுங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் நிறைய நாளைக்கு பிறகு வந்திருக்கோம். நிறைய நாளைக்கு பிறகு சொல்ல முடியாது, நாங்கள் அடிக்கடி வந்து விசிட் பண்ணிட்டு போகிறது வளமை. இந்த வீடியோ ஊடாக நம்முடைய மக்கள் உறவுகள் அனைவரும் வந்து நிறைய நாளைக்கு பிறகு பார்க்க போறீங்க. நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருந்தோம். நிறைய பெண் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு தொழிற்பயிற்சியை வந்து செய்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதாவது தையல், ஆரியல் ஒர்க், கேக் ஐசிங் இதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். நிறைய உறவுகள் வந்து தொடர்பு கொண்டு சில பேரை வந்து நாங்கள் கட்டமாக அந்த வெஜ் ரீதியாக வந்து பிரித்து அவங்களுக்கான அந்த இதை வந்து நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வெஜ்ஜாக வந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம். அந்த வகையில் முதலாம் கட்டமாக வந்து முதலாவது வெஜ் வந்து இப்போ பாஸ் அவுட் ஆக போகிறாங்க. அவங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கு அவங்களுக்கு இறுதி ஃபேர்வெல் இன்றைக்கு. அப்போ இதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சிவகுமார், தருணி அக்கா குடும்பத்திற்கு நன்றி. ஏன்னு சொன்னால் அவங்க இல்லாட்டி இதை வந்து ஆரம்பிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த தையல் மிஷின்களை வந்து வழங்கியிருந்தாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா தருணி அக்காவினுடைய அப்பா சங்கரப்பிள்ளை மகேஸ்வர், இவங்க வந்து சிவானந்தா முன்னாள் அதிபராக பணிபுரிந்தாலும் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சிறிய வயதிலே தந்தையை இழந்த ஒரு கவலையோட வந்து வாழ்ந்து கொண்டு ஒரு தாயினுடைய அரவணைப்பில் வந்து அக்கா வந்து வாழ்ந்தவங்க. அந்த தாய் பட்ட கஷ்டம் வந்து அக்காவுக்கு தெரியும். அதனால வந்து இந்த தாய்க்குலம் இவங்க வந்து எந்த விதமான கஷ்டங்களையும் படக்கூடாது. இந்த பெண்கள் வந்து அவங்களுக்குன்ற ஒரு சுயமா வந்து பயிற்சிகளை வந்து கற்று அவங்க வந்து குடும்பத்தை வந்து வழிநடத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய அதை செய்தவங்க. இதை செய்யக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் அக்கா வந்து இங்கே வந்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா இங்கே வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும், நாங்களும் இந்த வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடுகள் நம்ம வந்து கட்டி கொடுத்துருந்தோம். சிவகுமார் அங்கிள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வீடு கட்டுறதுக்கு எல்லாம் வந்து. அப்போ அவங்க வந்து மண்டூர் ஆலயம் நிறைய பேர் தெரியும். மண்டூர் ஆலயத்துக்கு வரும் போல அப்போ ஆலயத்துக்குள்ளே வச்சு என்னோட சொன்னாங்க, அனு இங்கே வாங்கிட்டு கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம ஒரு பயிற்சியை வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கணும். அவங்களுக்கான ஒரு சுயமான ஒரு அவங்க வந்து தொழிலை வந்து செய்யக்கூடிய மாதிரி நம்ம ஏற்பாடை செய்து கொடுக்கணும். கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்த வருடம் நான் இந்த முருகப்பெருமான்கிட்ட வரக்குள்ள அதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வருடம் கூட ஆகலை, மண்டூர் ஆலயம் கூட ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கு முதலே வந்து இந்த இதெல்லாம் வந்து ஆரம்பித்து சிறப்பாக வந்து போய்கொண்டு இருக்குது. அதோட இதற்கு ஒரு முதல் காரணம் இப்போ அவங்க அந்த இதை கொடுத்தாலும் இதை வந்து நடைமுறைப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்று அன்பின்கரம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்தை வந்து அவங்களுடைய கிளைகள் அலுவலங்களை திறந்து பணிபுரிஞ்சு வராங்க நம்முடைய மக்களுக்காக. இதில் முக்கியமாக வந்து ஜஜீவன் அண்ணா பெல்ஜியத்திலிருந்து வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கார். இதோட வந்து நிறைய அக்கா அவங்க டீச்சர்ஸ் மாதிரிலாம் வந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்காங்க. அதோட எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் கண்ணன் அங்கிள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிலிருந்து இது மட்டும் இல்லை அவங்க நிறைய உதவிகளை செய்துட்டு வராங்க. அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்மா இருக்கான இனி வேறு அந்த தேவைகளுக்காக வந்து கண்ணனங்களும் இதை செய்துட்டு வராங்க. உண்மையில் இவங்களுக்கு எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாக வந்து மிச்சம் கோடான கோடி நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலே உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும். இதெல்லாம் வந்து யார் ஹெல்ப் பண்ணாங்க, இதை எப்படி போய்கொண்டிருக்குன்றது. உண்மையிலே மீண்டும் நாங்கள் ஜீவ ஊற்று அன்பின்கரம் ஜஜீவன் அண்ணாவுக்கும் சிவகுமார், தருணி அக்கா அவங்களோட குடும்பம், அதோட இந்த சிவகுமார், தருணி அக்காவினுடைய பிள்ளைகளான முக்கியமாக வந்து ருக்கி, அதோட வந்து தக்ஷாயினி இவங்களுக்கும் நாங்கள் நன்றி. அவங்களும் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் வருவாங்க. வரக்குள்ள அவங்களையும் நாங்கள் வீடியோவில் நினைச்சுக்கொள்வோம். பக்கத்தில் வந்து இந்த அண்ணா ரெண்டு விட்டுருக்காங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களோட பேசிக்கொள்வோம். மிச்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோடாக வந்து ஏதோ நம்மளும் ஒரு ஹெல்ப்பை இப்படி பண்ணிட்டோமே என்ற மாதிரி பெரிய சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் வந்து கோல் எடுத்து அண்ணா நீங்கள் எங்களை சேர்க்கல வந்து எங்களுக்கு ஏசி இருந்தீங்க, அப்போ கவலையாக வந்து கேச்சிருந்தீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வெச் ரீதியாக வந்து நீங்கள் நினைச்சு கொள்ளப்படுவீங்க. அதோட இனி எதிர்வரும் காலங்களில் பெல்லாவளியிலையும் வந்து நாங்கள் இதை வந்து செய்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கின்றோம். கண்டிப்பாக வந்து சிவகுமார், தருணி அக்கா அவங்க வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு வழங்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.
என்னன்னு சொன்னா அவங்க வந்து முக்கியமா வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்களுடைய ஒரு பிள்ளைகளாக சொந்த உறவுகளாக நினைச்சு கொண்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில் அந்த பக்கம் செய்யணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு அடிக்கடி பேசிக்கொள்வாங்க. அதோட ஒரு முதற்கட்டமா வந்து சிறிய ஒரு தொழிற்பயிற்சி வந்து நாங்க நிச்சயமா வந்து போரைப்பட்டு பிரதேசத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய உறவுகளுக்கு வந்து நாங்க ஆரம்பிப்போம்ன்றதை இந்த வீடியோட சொல்லிக்கொள்றோம். சரி, ஓகே. நாங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் நிறைய பேசிக்கொள்ளாம உள்ள போயிட்டு பிள்ளைகளோடையும் மாணவர்களோடையும் அக்காங்களோடையும் டீச்சர்ஸ்மாரோட எல்லாரோடையும் வந்து நம்ம பேசிக்கொள்ளலாம். உள்ள போகலாம். ஓகே, அண்ணா வந்து வந்திருக்கீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்ல சந்தோஷம். நாங்க சின்ன ஒரு ஆரம்பமா ஆரம்பிச்சோம். இது பெரிய ஒரு வெற்றி. பெரிய ஒரு வெற்றியாக நாங்க தையல் மட்டும் தானே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதோட சேர்த்து கேக் ஐசிங், ஆரி ஒர்க் அப்படி என்று சந்தோஷமா போய்கொண்டிருக்கு. இன்றைய நாள்ல தையலும் அதாவது கேக் ஐசிங் கோர்ஸும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. இப்ப நம்ம கேக் ஐசிங் கோர்ஸ் எல்லாம் 3-4 மாத கோர்ஸ் தானே, அதை நாங்கள் 2 மந்த்லேயே படிப்பிச்சு அடுத்த பிள்ளைகளை உள்வாங்குற நோக்கத்தில் செய்திருக்கிறோம். எல்லாரும் நல்லா கடித்தனமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தையலும் மிக சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கு. ஆசிரியர்களும் சிறந்த முறையில் நல்ல முறையில் ஆசிரியர்களும் அதை கற்றுக் கொடுத்து செய்திருக்கிறாங்க. அதான் அதோட வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறேன், இந்த உதவியை செய்த இந்த தருணி அக்கா சிவகுமார் குடும்பம் அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போகுது. அவங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது. அதே மாதிரி ஜெஜிவன் அண்ணா நாங்கள் தெரியாது நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது. அப்போ நாங்கள் பேசிக்கொள்றது. அப்போ நான் சின்ன சொல்லி அண்ணா இன்றைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறது தெரியாது. உண்மையிலே நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். இந்த ஒரு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை சரி சொல்கிறேன். சரி, உள்ள போவோம். வேணா உள்ள போவோம். என்ன மாணவர்கள் எல்லாம் வழியில எதிர்றீங்க? என்ன இன்னைக்கு டிராவல் டேன்றதாலையா? ஓகே, இந்த ரேகாக்கா இருக்காங்க. ஓகே, வணக்கம் ரேகாக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்க எப்படி? நல்ல சுகம். ஓகே, நாங்கெல்லாம் வந்து அடிக்கடி பேசிக்கொள்றோம். வீடியோக்கா வந்து நாங்க திரும்ப சுகநலத்தை விசாரிச்சு கொண்டிருக்கோம். ஓகே, அக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த கோஆர்டினேட் பண்ணி வழி நடத்தி கொண்டு இருக்காங்க. இங்க யாரு என்ன டைமுக்கு வராங்க எல்லாம் போறது எல்லாமே வந்து ஷைனோட எல்லாம் ப்ராப்பரா வந்து நடந்து கொண்டிருக்குது. என்ன மாதிரியா இன்னைக்கு வந்து ஃபேவரல் டே? இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஜாகல்றது ஆர்விச் வந்து 8ஆம் தேதி ஃபினிஷ்ட் ஆயிட்டுது. இன்னைக்கு டெய்லரிங்கும் கேக் ஐசிங்கும் வந்து முடிவடைகிற காலம். எங்களோட முதலாங்கட்ட பயிற்சியானது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா எல்லாம் நடைபெற்று கொண்டு போனதுட்டு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில வந்து நேற்று வந்து 2ஆம் கட்ட பயிற்சியாக்களுக்கான தையல் ஆரி பயிற்சியாக்களுக்கான பயிற்சிகள் வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றதுக்காக நேற்று கூட்டம் நடைபெற்று அதில் எங்கட திருக்குமரான் சார் வந்தவர், அடுத்தது வந்து எங்கட சீலன் சார் வந்தவர். அந்த வகையில் எல்லாமே சுமுத்தா போய் கொண்டிருக்குது. நிர்வாக கட்டமைப்பு எங்கட ஒபிசியல் கட்டமைப்பு எல்லாமே நல்லா போய் கொண்டிருக்குது. அடுத்தது இன்றைக்கு முடிவடைகிற நினைத்து சந்தோஷப்படுறேன்னு எல்லா மாணவர்களும் வந்து கிட்டத்தட்ட உண்மையிலே மெஷினை தொட்டு பார்க்காதார்கள், கேகேசிங் என்னன்னு தெரியாதவங்க, தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, தெரியாதவங்களுக்கும் இருக்கிறாங்க. உண்மையிலே இப்ப வந்து அவங்க உண்மையிலே ஒரு ஆக்களும் ஒரு சுயதொழில போய் வீட்டை செய்து கொண்டு அவங்களோட குடும்பங்களை மேற்கொண்டு நடத்தக்கூடிய ஆக்களா இருக்கிறாங்க. உண்மையிலே அந்த வகையில வந்து எங்களுடைய ஜீவ உட்டான்பின்கிற ஸ்தாபகர் எங்களோட பொன்சஸ்மார் தருணி அக்கா, அடுத்தது எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு உண்மையிலே நான் தனிப்பட்ட ரீதியா வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மென்மேலும் அவங்களோட குடும்பங்களுக்கும் அவங்களோட வேலைகளுக்கும் நான் உண்மையிலே எங்களோட கடவுளை வணங்கி நிற்கிறேன். நல்லா இருக்கணும். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அவங்களோட உதவி தேவைன்றதுக்காக கடவுள் என்று சொல்லக்கூட சொல்றேன். சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இனம் மதம் அந்த வேதம் எல்லாம் கடந்து அந்த எல்லாம் கடந்துதான் ஒற்றுமையா வந்து ஜாதி மத பேதம் வந்து ஒரு பாரபட்சம் இல்லாம எங்களோட ஒரு மனிதாபிமான அடிப்படையில இது ஒரு நடுநிலைமையா நடந்து கொண்டிருக்குது. இப்ப முஸ்லீம், கிறிஸ்தவம், ஹிந்து அப்படி என்ற ஒரு அந்த பாகுபாடு இல்லை என்ன பொறுத்தவரை. உண்மையில அந்த வகையில நாங்க எங்களோட நிறுவனத்துக்கு உண்மையில நாங்க தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன். உண்மையில எங்களோட நிறுவனம் கொண்டு ஒரு விருட்சம் காண்றதுக்கு வந்து எங்களோட பொன்சஸ்மார் வந்து கடுமுக்கியான சுரணையாளர்கள். மீண்டும் மீண்டும் சொல்ல போனா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா தருணியக்கா வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து சரியான கடவுள் பத்தி ஒரு ஹிந்து ஒரு சைவத்தோட இருந்தால், அதே மாதிரி ஜெஜிவன் அவர் முக்கியமானவர்கள், அவர் வந்து ஜீசஸ் கிறிஸ்தவத்தோட வந்து ஒரு முக்கியமானவர்கள். அப்ப இருந்தாலும் பாருங்க எல்லாமே நாங்க ஒற்றுமையா இப்படி செயற்பட்டு கொண்டிருக்கோன்றது சும்மா உதாரணத்துக்காக அது என்ன பாக்குறவங்க தெரிய தானே வேணும். அதுக்காண்டி சரி ஓகே. அப்ப உள்ள போயிட்டு மாணவர்கள் நாங்க ஸ்டூடெண்ட் ரூமுக்கு போய் பார்க்கலாம் எங்களோட பயிற்சி பட்டரே. உண்மையிலே தேங்க்யூ தம்பி. எனக்கு எனக்கு தேங்க்யூ. நீங்க வந்தவங்களை வீடியோ எடுக்கிறீங்களே அதுக்காக தேங்க்ஸ். இல்ல நம்மளோட தானே டீம் பேக் கண்டிப்பா. சரி, அப்படி உள்ள போவோம். பாருங்க இந்த வளாகம் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. சாப்பிடுறோம். இப்ப சாப்பாடு தெரியுமா? பிரேக்ஃபாஸ்ட் இங்க போகுமா?
சாப்பாடு டைம் அந்த தையல் பயிற்சிக்குரியார்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. அதுக்குள்ள வந்து கேக் கேக் ஐசிங். எக்ஸ்கியூஸ் மீ பிள்ளை இங்கால வாங்கலன். எல்லாரும் வாங்க, எல்லாரும் குயிக்கா வாங்க. இன்னைக்கு வந்தாங்க அப்ப இந்த இது பயிற்சி அவங்களுக்கு இல்ல, இன்னைக்கு ஒரு ஃபேவரல் டே. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபினிஷ் நாள் தானே, கடைசியான ஒரு தருணத்துல வந்து இவங்க இருக்கிறாங்க. இனி இவங்க வந்து இவங்களோட கருத்துக்களை வந்து நாங்க மேற்கொண்டு போகலாம். இன்றைக்கு இவங்களுக்கு ஃப்ரீ டே மாதிரி. இதுல இங்க வாங்க எல்லாரும். சரி, ஓகே. இப்போ முதலாம் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஐசிங் அவங்களோட வந்து இப்போ சந்திக்க போகின்றேன், கதைக்க போகின்றேன். அப்போ தையல் பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து அந்த பக்கம் நின்று கொண்டு இருக்காங்க. இது முடிய அவங்களுடைய வந்து நான் கதைப்போம். ஓகே, முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இருந்து அங்கே தெரிவு செய்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க, அந்த பெண் தலைமை தாங்கிற குடும்பம், அடுத்த கட்டமாக வந்து ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாமல் குடும்பத்தை வந்து அவங்க எப்படி கொண்டு வரலாம்னு நினைச்சு கொண்டு இருந்தவங்க தான் நாங்கள் முக்கியமாக வந்து அவங்களுக்கான முன்னுரிமை வழங்கியிருந்தோம். அந்த வகையில் இப்போ இதில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, 2 கிராமத்தை சேர்ந்தவங்கலாம் இல்லை, நிறைய கிராமத்தை சேர்ந்தவங்க. அப்போ அந்த வகையில் மொத்தமாக 22 மாணவர்கள் வந்து இதை வந்து பயின்றிருந்தாங்க. இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி சில மாணவர்கள் வந்து அதாவது குறிப்பிட்ட 17 பேர் வந்துருக்காங்க. மீதமாக வந்து அந்த வர முடியாத ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தை வந்து வரவே ஆகிட்டுது. சரி, ஓகே. உங்களோட பேரையும் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்கன்றதை நீங்களே உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நான் 2-3 கேள்வி கேட்பேன், நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா சரி. சரியா? ஓகே, என்னங்க அப்படி கொடுத்து வந்தீங்கன்னா சரி. என் பேர் துஷாந்தினி, நான் பெரிய போறதுல இருந்து வரேன். எனது பெயர் அசோக்குமார் சுஜேந்தி, எனது இடம் மகளூர். என் பேர் டோஷிபா, நான் எரிவிலிருந்து வரேன். என் பேர் கவிஷாலினி, கழுதாவிலிருந்து வரேன். என் பேர் தர்மிகா, நான் பெரிய போறதிலிருந்து வரேன். என் பேர் டினோஜா, பெரிய போறதிலிருந்து வரேன். என் பேர் சுலக்ஷனா, நான் பெரிய போர்தியிலிருந்து வரேன். என் பேர் நீலுஜா, நான் களுவாஞ்சோடியிலேருந்து வரேன். என் பேர் சர்மிளா, நான் தேட்டாத்தீவிலேருந்து வரேன். என் பேர் சஸ்மிதா, நான் குருமன்பள்ளியிலேருந்து வரேன். என் பேர் ஸ்வர்ணா, முனைத்தீவிலிருந்து வரேன். என் பேர் விருத்திகா, களுவாஞ்சோடியிலேருந்து. என் பேர் சக்திகா, நான் துறநிலாவணிலேருந்து வரேன். என் பேர் மோனிகா, நான் பெரிய எல்லாத்துலேருந்து வரேன். எனது பேர் கேமானுஜா, பழுகாமத்திலிருந்து வரேன். என்னுடைய பேர் மாலதி, நான் மகளூர்லேருந்து வரேன். என் பேர் ஜானுதா, நான் பழுகாமிலிருந்து வரேன். சரி, பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு கிராமம். முக்கியமாக வந்து நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம், நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே வரக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தந்த யாரு, நீங்கள் எப்படி இங்கே வந்து நீங்கள் ஜாயின் ஆனீங்க விலங்கல்ல? சொல்லுங்க. ஃபேஸ்புக்கில் இருந்து பார்த்தேன் என்ன நடக்குதுங்க. அப்போ நம்மளோட வீடியோ எங்கட வீடியோ அதில் இல்லைங்கள? சரி, ஓகே. அப்போ நம்மளுடைய ஒரு வீடியோடாக இப்போ பாருங்க நிறைய உறவுகள் பயனடைஞ்சாங்கன்னு சந்தோஷம். ஓகே, இது என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இங்கே வரக்குள்ள வந்து உங்களுடைய தகமை எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் ஓகே இங்கே வந்து நீங்கள் கேக் ஐசிங்க வந்து ஃபுல்லாக வந்து பயந்துட்டாங்க ஏன்னு ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? இப்போ எத்தனை கிலோ கேக் தந்தாலும் செய்வீங்க, எப்படி டிசைன் தந்தாலும் செய்வீங்க, அப்படியா? இல்லை அப்படியா? இல்லை செய்ய மாட்டீங்களோ? செய்வீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களோட அடுத்த கட்டம் நீங்கள் இங்கேருந்து பாஸ் அவுட் ஆகி போய் நீங்கள் உங்களோட தொழிலை வந்து எவ்வாறு மேற்கொள்ள போகிறீங்க? நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை கூட என்ன சொல்லுங்க. நாங்கள் இங்கே வரக்குள்ள ஒரு அளவுக்கு தான் எனக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் நாங்கள் இங்கே வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டேன். நாங்கள் கேட்க பற்றி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இனி அடுத்த கட்டமாக நான் ஒரு கடை போடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இங்கே கற்று தந்திருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு கடை போட்டு நிறைய ஓட சொல்கிறது செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் இங்கே இந்த விஷயங்களை நாங்கள் இந்த கேக் சம்பந்தமாக சகலத்தில் படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அதோட வந்து இப்போ நீங்கள் இன்னும் அடுத்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதிரி உங்களோட தகவல் வளர்ந்துருக்குதா? உங்களால் சொல்லிக் கொடுக்க இயலுமா? முடியும். அப்போ சரி, உங்களுக்கு வந்து இதை வந்து இலவசமாக வந்து நிறைய கஷ்டத்தையும் அதில் நிறைய உறவுகள் இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்து கொண்டிருக்காங்க. என்ன தெரியுதா, நம்ம உழைக்கிற இந்த டைமில் பொருளாதார பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாட்டு பொருளாதார பிரச்சனை இதை வந்து நீங்கள் பயின்றது எல்லாமே வந்து இலவசம். அப்போ அந்த வேலைக்கு பின்னால் வந்து நிறைய உறவுகள் அர்ப்பணிப்பு வந்து இருக்குது. இப்போ நீங்களும் வந்து உங்களை சார்ந்த உறவுகள் ஒரு ஆளுக்கோ இல்லை 2 ஆளுக்கோ 2 பேருக்கோ ஒரு 3 பேருக்கோ உங்களோட உறவுகளுக்காக இருக்கட்டும், உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க வைக்கணும்ன்றதான் எங்களுடைய ஒரு என்ன சொன்னால் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்குள்ள வந்து அது அப்படியே தொடர்ந்து நம்முடைய உறவுகளுக்கு தான் பயன் அடிக்கும். அப்போ அந்த வகையில் சரி, உங்களோட என்ன மாதிரி உங்களோட தகவல் என்ன மாதிரி எப்படி சொல்லுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களோட என்ன?
நான் வீட்டில் இருந்து செய்யலாம்னு இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஆர்டர்ஸ் நிறைய வந்தால் கடை போடக்கூடிய மாதிரி செய்வேன். சரி. ஓகே, அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டீச்சர்ஸ் இருக்காங்க, ரேகாக்கா இருக்காங்க. மிச்சம் நன்றி. ஏனென்றா கூட அந்த கதையெல்லாம் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த வீடியோவை தாண்டி நான் சொல்லியிருந்தேன், நேரடியாக வந்து பார்த்துட்டு இருக்கின்றேன், அவங்களோட அந்த களத்தில் நின்றுருக்குன்னு. அப்போ எல்லா டைம் வந்து வீடியோ எடுக்கலை நாங்கள். அப்போ கடைசி அந்த ஓப்பன் டைமில் வந்திருந்தோம், அதுக்கிடையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ கடைசியாக வந்து இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஃபேவல் டே, மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் இப்போ போக போகிறீங்க, இப்போ நம்மளோட ஒரு ஸ்கூல் லைஃப் மாதிரி தான் ஏன்னா இங்கே இதுவும் உண்டு. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து சேர்ந்து நீங்கள் நண்பர்களாகி படிச்சு இப்போ இன்றைக்கு பிரிஞ்சு போகிறீங்க. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க, யாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அப்படி உங்களோட அடிமனசில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். நீங்கள் இங்கே மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் இருக்கின்றானே, அதை நீங்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எல்லாரும் அப்படியே சொல்லிவாங்க. ஓகே. அந்த 2 மாதங்கள் சரியா, இந்த 2 மாதத்துக்குள்ளேயும் நீங்க எல்லாரும் ஒரு டிஎன் டிவிஷன் ஒரு டிஎஸ் டிவிஷன் இருந்து வாரீங்க. அதோட உங்களுக்கு இந்த ஒரு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் இருக்கும். ஓகே, இது எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இதை இப்படி செய்யுங்க, எங்களுக்கு இது தேவை. சோசியல் மீடியா பார்த்து வந்தீங்க, என்னிட்ட கேட்டு வந்தீங்க, அப்படி எல்லாம் கலவரப்பட்ட ஏரியா மண்ணி பெற்றிருந்து வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு வெள்ளாவளி டிவிஷன் இருந்து வந்திருக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு ஜிஎன் கிராம சேவையாளர் பிரிவிலிருந்து வந்திருக்கிறீங்க. இங்க வந்து நீங்க 2 மாதங்கள் முடிவடைஞ்சு போது எங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர்களால நீங்க கற்றுக்கொண்டது என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, பிளஸ் பாயிண்ட் என்ன, அடுத்தது எங்களுடைய ஸ்தாபகர் உங்களோட இப்படி, அடுத்தது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பணம் இல்லாம இந்த கோர்ஸை நாங்க செய்ய இயலாது, நாங்க இங்க வந்துட்டு சும்மா இருந்துட்டு போக இயலாது. உண்மையில கொப்பி பென்சில் இருந்தா தான் நாங்க எழுதி படிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இங்க இருக்கிற மெட்டீரியல் திங்ஸ் இருந்தா தான் நாங்க வடிவாக செய்து எங்களை டீச்சர் படிப்போம், நீங்களும் படிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு நிதி அனுசரணை வழங்க நாட்களை தெரியுமா, அவங்க எப்படி உங்களோட கதைச்சாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட கலைவிக்கும் தயாரியம் அப்படி உங்களோட ஒழுக்கங்களை பற்றி எப்படி நீங்க இங்க இருந்து விடைபெற்று போகக்குள்ள எல்லாம் உங்களோட நேரமும் அமைத்துவம் உங்களோட ஒழுக்கம், நீங்க இங்க இருந்து இங்க இருக்கக்குள்ள நீங்க மாணவர்கள் எல்லாரும் நீங்க வெளியேறும் போது உங்களோட ஒரு எண்ணக்கருவும் என்ன மாதிரி முக்கியமா வந்து நான் வந்தேன். இப்ப எனக்கு ஐசிங்ஸ் வரண்டா என்னன்னு தெரியா, எனக்கு உண்மையில இந்த செய்யறேன்னு சொன்னா என்னன்னு தெரியா, சிலவங்களுக்கு தெரியும் உண்மையில. நான் இப்ப 2 மாத கடவுள்ல வந்து நான் எப்படி இருக்கிறேன், டீச்சர் எப்படி, அட்மின் எப்படி, பிள்ளைகள் உங்களோட எப்படி, அடுத்தது ஸ்தாபகர் எப்படி, தலைவர் எப்படி, பணிப்பாளர் எப்படி, எல்லாமே உங்களுக்கு எப்படி என்றதை வந்து ஒரு சில பேர் நீங்க கருத்து கட்டாயம் சொல்லணும். ஏனென்றா இது நன்றி சொல்றதா இருக்கணும். இப்ப அதோட வந்து முக்கியம் என்ன சொன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதற்கு பின்னால வந்து நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. இப்ப உங்களுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது யார் யார் என்ன செய்தாங்கன்ற உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது. இப்ப நாங்க வீடியோ கூட சொல்லக்குள்ள பேர் மட்டும் தான் தெரியும். இப்போ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்க, உங்களுக்கு பிறகு நிறைய பெச் வர போகுது. இதுக்கு பிறகு இது வந்து இதோட நிக்க போறது இல்லை. இனி வேற கிளை அலுவலகங்கள் நம்மளுடைய வெள்ளாவளியில் வந்து தர்மியாக இருப்பீங்க அடுத்தடுத்த பேச்சுக்கு. அதாவது உங்களோட கருத்துக்களை பார்த்துதான் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கிற அடுத்த பேச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த பிள்ளைகளுக்கு வேற விதத்துல நாங்க இதை கொண்டு போகணும் யோசிப்பாங்க. அடுத்த கட்டமா வந்து இப்ப தருணியக்கா அவங்களோட ஜெஜீவனோட நோக்கம் எல்லாம் வந்து இனி கிராமத்து பக்கம் இந்த கிளை அலுவலகங்களை தொடர்ந்து கிராமத்தினுடைய தெரிந்த அங்கிருந்து வார போக்குவரத்து எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, அங்கெல்லாம் ஆரம்பிக்கணும்ன்ற. அப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக் தேவை. சரி, இப்போ உங்களுடைய மெமரிஸாக்கா இப்போ நீங்கள் நன்றி சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்று எண்ணம் இருக்குன்னு தானே, அதை கண்டிப்பாக சொல்லுங்க. அப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லுவாங்க, குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவாங்க. நான் ஜீவா விட்டு அன்பின் கருத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் நிறைய தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்கிற ஒரு இடமாக நான் இதை பார்க்குறேன். முதலாவது நான் எங்களோட ஆசிரியருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவன் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கா. அடுத்த கட்டத்துக்கு போகத்தக்கதான நிறைய விஷயங்களை நாங்கள் எங்களோட ஆசிரியர்கிட்ட நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, ஜெஜிவண்ணா மற்ற அவங்க சிஸ்டர் எல்லாருக்கும் நாங்கள் எங்களோட தனிப்பட்ட நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அவங்க இவ்வளவு பெரிய ஒரு உதவி அவங்க எங்களுக்கு செஞ்சுருக்காங்க, வாழ்வாதாரத்தை உயர்த்தத்தக்கதான ஒரு வழியை ஏற்படுத்தி அவங்க தந்திருக்காங்க. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு நன்றி ஸ்பெஷலாக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு உறவுகளை இந்த இடத்துல நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கேன். நான் நல்ல மாணவர்கள்ன்றதை நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நல்ல நண்பர்களை இந்த இடத்துல நான் நிறைய பேர் அந்த இடத்துல நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். அது மாத்திரமல்ல, நான் ஸ்பெஷலாக அட்மின் அவங்களுக்கு
அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எங்களோட நல்ல ஒரு சகோதரமாக தான் அவங்க பழகுவாங்க. கண்டிக்க வேண்டிய இடத்த கண்டித்து அவங்க சரியாக எங்களை வழி நடத்தினாங்க. அந்த விதத்தில் நான் அவங்களுக்கு தனிப்பட என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். வெள்ளாவளி போகிறதீவு பற்றிலிருந்து நாங்கள் வந்தாலும் புதிய காரியங்கள் புதிய விஷயங்கள் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள தந்த அந்த மேலான அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்பெஷலாக அந்த ஜீவ ஊற்று அன்பின் கரம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். நிறைய ஒரு குறிப்பிட்ட அளவு திங்ஸ் தான் இந்த இடத்துல இருந்தாலும் அதை வச்சு நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக அவங்க பெரிதான ஒரு உதவியை செய்ததுக்காக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, ஓகே. என்னென்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து அக்கா சொல்லி அக்காட பேர் என்னக்கானே? துஷாந்தினி அக்காவுக்கு நன்றி. என்னென்னு சொன்னால் முன்பு நீங்கள் நிறைய விடயங்களை கதைச்சிருந்தீங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ எல்லார்ட்டையும் இப்போ அவங்கள வந்து பேசக்குள்ள வந்து நிறைய டைம் எடுக்கு. இப்போ எதிர்ச்சியாக வந்து நாங்கள் ஒரு சிலவங்கிட்ட கேட்க போகிறோம். ஓகே தங்கச்சி சொல்லுங்கள். எனது பேர் தினோஜா. கேக் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். மிஸ்ஸும் நல்ல முறையில் கற்று தந்தாங்க. அதனால நான் கேக் கொஞ்சம் நல்லா செய்வேன் வீட்டில். இப்போ செய்து நீங்கள் வந்து படிப்பை முடிச்சுட்டு வந்தீங்களா? என்ன மாதிரி படி முடிச்சு? வீட்டில் எத்தனை பேர்? வீட்டில் 5 பேர் 7 பேர். 7 பேர். ஓகே சிஸ்டர் வணக்கம். இந்தாங்க சொல்லுங்க. உங்களோட மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க. இதை வந்து அனுசரணை வழங்குனவங்க வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது இங்கே நான் வந்ததுக்கு கேக்குன்னு சொன்ன என்ன அப்படின்னு தெரியாது. வந்ததுக்கு நல்லா சொல்லி தந்தாங்க. மிஸ் நல்லா சொல்லி தந்தாங்க. எல்லாம் நல்ல ஃபேவரட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. வேற யாராவது கதைக்க விரும்புறீங்களா? கதைக்க விரும்புன்னு கேட்டாலே சொல்ல மாட்டீங்க. தங்கச்சி வாங்க, நீங்க நிறைய நேரம் கூட அப்படியே ஒட்டி தர மாதிரி. இங்க வாங்க தங்கச்சி, சொல்லுங்க. இல்ல ஒரு நன்றி சொல்லுங்க. பாப்பா என்ன இது வந்து முன் வந்து கதைக்கிறதுக்கு ஒரு தளம் தானே. நிலுஜா இவங்களா? நிலுஜா டீச்சரோட விருப்பம் இல்லையா? நான் அனுசரணை செஞ்சவங்களோட விருப்பம் இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் அப்படியே கட் பண்ண போடுங்களா? இந்த பிள்ளையெல்லாம் வந்து கதை கேளான்னு சொன்னது சரியா? ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க. நான் வந்து கேக் பெருசாண்டு செய்ய தெரியாது. இங்கே வந்ததுக்கு பிறகுதான் எல்லாமே பழகுனேன். நான் ஜீவ ஊற்று அன்பின் கரம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் இது தெரிஞ்சது. இங்கே கேக் கோர்ஸ் நடக்குதுண்டு. இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கள் மிஸ் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ரேகாக்கா எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆட்கள். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது மட்டும் இல்லாமல் நான் கேக் பற்றி எல்லாமே கற்றுக்கொண்டிருக்கேன். அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அதனால ஜீவ ஊற்று அன்பின் கரத்தில் ஸ்தாபகர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஓகே, வணக்கம். இந்த ஜீவ ஊற்றின் அன்பின் கரம் என்றதில் வந்து கேக் ஐசிங் என்ற கோர்ஸை வந்து எங்களுக்காக தந்த எஸ்கேஎம் ஃபவுண்டேஷன், ஜேஇஹெச் மிஷன், எஸ்கேஎம் ஜீவ ஊற்றின் அன்பின் கரம் தரணியக்கா அவங்களுக்கு வந்து இதை ஏற்பாடு செஞ்ச அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் கூச்சிசமா மாதிரி அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஓகே, என்னன்னு சொன்னா இந்த வீடியோ வந்து நாங்க 2 பாகங்களா வந்து பிரிச்சு போடுவோம். இல்லைன்னு சொன்னா ஒரு வீடியோ போடுவோம். என்னன்னு சொன்னா நிறைய பேரோட காய்ச்சதால இந்த ஃபுல்லா வந்து கடும் லாங் ஆயிடுது. அப்ப அந்த வகையில அனைவருக்குமே வந்து நன்றி. ஓகே, டீச்சரோட கொஞ்சம் காய்ச்சிட்டு நாங்கள் இந்த வீடியோ அப்படியே இவங்களோட இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொள்றோம். கண்டிப்பா எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் என்னட்டு 22 பிள்ளைகள் பயிற்சி செய்தவங்க கேக் ஐசிங். அநேகமாக முழுமை அடைஞ்சிருப்பாங்க எல்லாத்துலேயும். பிள்ளைகளா தானாகவே முன் வந்து செய்தவங்க. இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த சகலருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே, நன்றி டீச்சர். சரி, ஓகே, நன்றி ரேகாக்காவுக்கு நன்றி. சரி, நம்ம அப்படியே அங்கே போவோம். எனக்கா கேக்கே ஒரு காட்டு அந்த பக்கம் அந்த செய்த கேக்குகள் இருக்குது. இப்போ இதையும் தாண்டி நிறைய கேக்கெல்லாம் செய்துட்டு வீட்டையும் கொண்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு பாருங்க, இந்த அவங்க செய்த கேக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து டீச்சர் அவங்க டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணவங்களா இல்லை தனித்தனியா? தனித்தனி டீமா? ஓகே, சரி, ஓகே.
இதெல்லாம் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் வந்து அவங்க செய்து சாப்பிடுதாங்களாம். இல்லை எந்த கைப்படாம பிள்ளைகள் மாத்திரம் செய்து நான் ஒன்றுமே செய்து கொடுக்கல. இது செய்து காட்டல, நான் பிள்ளைகளாகவே சரி, ஓகே, நன்றி அனைவருக்கும். சரி, அங்க அப்படியே போவோம் வேணா காங்கால. ஓகே, நல்லது. இந்த நாளில் எங்களுடைய கேக் ஐசிங் கோர்ஸ், அடுத்தது தையல் கோர்ஸ் பிள்ளைகளுக்கான கற்கனறி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய டீச்சர்ஸ் சிறந்த முறையில் அந்த பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச நேரங்களில் நானும் இந்த இடத்துல வந்து பார்த்துருக்கிறேன். நல்ல முறையில் படிப்பிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எளியாகவே எங்களோட ஆரிவர்க் கோர்ஸ் அதுவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இதுகளை சிறப்பாக எங்களோட ஜீவ ஊற்றுக்க அன்பின் கரம் செய்து முடிக்க எங்களுக்கு உதவியாக இருந்து எங்களோட ஜஜீவன் அவர் தான் இதனுடைய ஸ்தாபகர். அவர் சிறந்த முறையில் வடிவமைச்சு எல்லாருக்கும் உதவி செய்து காரியங்களை செய்திருக்கிறார். அதே போல் பண ரீதியாக எங்களுக்கு உதவி ஸ்பான்சர்ஸாக உதவி செய்தவங்க, அதாவது எங்களோட எஸ்குஎம் ஃபவுண்டேஷன் அந்த ஸ்தாபகர் அவர்கள் எங்களுக்கு மிக கமலக்கண்ணன் அண்ணா, அவங்க கண்ணன் அண்ணா பெரிய அளவில் எங்களுக்கு உதவி செய்தாங்க. அவங்களுடைய மனைவி, அவங்க குடும்பமாக வந்து இந்த இடத்துல அதை ஆரம்பித்து வச்சாங்க. ஓப்பனிங் டைமில் ஆரம்பித்து வச்சு பெரிய உதவிகள் எங்களுக்கு செய்திருந்தாங்க. தொடர்ந்தும் பண ரீதியாக எங்களுக்கு உதவியை இந்த காரியம் இந்த கோர்ஸுகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் JEH மிஷன் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அண்ணா, உங்களுக்கும் அந்த மிஷனுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே போல் தரணி அக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணுறோம். போல் தேங்க்ஸ் பண்ணுறோம் தயாலினி சிஸ்டர், அவங்க இந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருந்து இங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரி போகுது, பிள்ளைகள காரியங்கள் எல்லாம் நிர்வாக ஒழுங்கு ரீதியாக கதைச்சி, ரேகாவோடெல்லாம் கதைச்சி, எங்களோடெல்லாம் கதைச்சி சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். அதே போல் சீலனுக்கும் தேங்க்ஸ் பண்ணுறோம். எங்களுடைய இந்த ஸ்தாபனத்தினுடைய உபதலைவராக இருந்து அவரும் இடைக்கிட வந்து பார்த்து இருக்கிற காரியங்களை நெறிமுறைப்படுத்தி நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் ஸ்பெஷல் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். எங்களுடைய பிரதேச செயலகம் செயலாளர் அவர்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணுறோம். அதே போல் ஸ்பெஷலாக எங்களுடைய அட்மினும் சிறந்த முறையில் அதை கோஆர்டினேட் பண்ணி, ரேகா அவங்களும் சிறந்த முறையில் கோஆர்டினேட் பண்ணி சவால்களை எதிர்கொண்டு காரியங்களை செய்து கொண்டு போகிறாங்க. அதே போல் எங்களுக்கு யூடியூப் ரீதியாகவும் வீடியோ ரீதியாகவும் தம்பியாக்கள் தொடர்ந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் அப்படி ஆரம்பத்திலும் வந்திருந்தாங்க, வந்து நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலாக எங்களோட தேங்க்ஸ். அதே போல் இன்னும் ஒருவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது எங்களுடைய இந்த இடத்தை எங்களுக்கு இலவசமான முறையில் எங்களுக்கு தந்துதவிய மெதடிஸ்ட் திருச்சபை, அதாவது பெரிய கலாறு மெதடிஸ்ட் திருச்சபைக்கு கீழே இதில் இயங்கி கொண்டிருக்கு. இதனுடைய மெதடிஸ்ட் திருச்சபை தலைமைத்துவத்துக்கும் அது தலைமை சபைக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுக்கு பொறுப்பாக இருந்த சீலன் அண்ணா, பிரதர் ஞானசீலன் பிரதர், உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காரியத்தை செய்யவும் தொடர்ந்தும் இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள உங்களை தொடர்ந்து நீங்கள் நல்கிற உதவிக்கு உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, என்னன்னு சொன்னா இந்த ஆரிவேக் அந்த கேசிங் இல்லை என்னக்கா, ஆரிவேக் செய்யறவங்களை விட இந்த கேக் ஐசிங் செய்யறவங்கள விட இந்த தையல் செய்யறவங்களோட எனக்கு வந்து பெரிய கனெக்ட் இருக்கு. அவங்க என்னோட வந்து சகாதாரமான பழகிறது தைக்கிற எல்லாமே. ஓகே, சரி, நான் நின்று கொண்டு இருக்காங்க உள்ள. இன்றைக்கு மேல் நடக்குதா? பாருங்க, இன்றைக்கு ஃபேர்வெல் டே கூட அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாம அதை பொருட்படுத்தாம இன்றைக்கு அவங்களோட பயிற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்கன்னக்குள்ள சந்தோஷம். ஓகே, எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வாரீங்களா? எல்லாரோடையும் கொஞ்சம் கதைக்க போறோம் நாங்க. இன்னைக்கு ஃபேவல் டே தானே. இதுல மொத்தமா வந்து நான் நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் எத்தனை பேர் டீச்சர் இங்க ஃபுல்லா வந்து 16 பேர் இருக்கிறாங்க. 16 பேர். 16 பேர் நிக்காங்களா டீச்சர்? இருக்கிறாங்க. ஓகே, ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து டீச்சருக்கு. என்ன சொன்னா அவங்களுடைய ஒரு திறமையை அவங்களுடைய ஸ்கில்ல வந்து இன்னும் மென்மேலும் வளர்த்ததுக்கு டீச்சருக்கு நன்றி. டீச்சர் பேர் என்ன மறந்துட்டு? ரேகா. அப்ப ரேகா 2 ரேகா. ஓகே, எல்லாருக்கும் வந்து வணக்கம். ஓகே, உங்களை வந்து நீங்களே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பேர் என்ன, நீங்க எந்த இடத்துல இருந்து வாரீங்கன்றத கொஞ்சம் கோய்க்க அப்படியே ஒவ்வொரு ஆள் அப்படியே சொல்லிட்டு வாங்களா? அப்படியே பேர் விஜயகுமார். அப்படியே கதைச்சிட்டா. வெயிட் எவ்வளவு ஆர்வம் உண்டு.
இல்ல சரி இல்ல நீங்க அவ்வளவு ஆர்வம் இருக்கீங்க நான் கழிச்சு முடிக்க போது நீங்க பேசிக்கொண்டிருக்கீங்க சரி ஓகே நீங்க பேசிட்டு அப்படியே கொடுத்து வாங்கலாம் அப்படியே എൻ്റെ പേര് വിജയകുമാർ രേവത ഞാൻ കളുവാഞ്ചിക്കുടിയിലേருந்து வரேன் എൻ്റെ പേര് കൃഷ്ണവേണി ഞാൻ செட்டிப்பாளையத்துலேருந்து வரேன் എൻ്റെ പേര് നിരഞ്ജന ഞാൻ എരിവിലിருந்து வரேன் എൻ്റെ പേര് ഡിഷനിയ நான் குருவம்பேலேருந்து வரேன் എൻ്റെ പേര് പ്രവിത്സ நான் எரிவில்லேருந்து வரேன் എൻ്റെ പേര് வந்து வனசுஜா நான் கோடைக்கல்லாலேருந்து வரேன் എൻ്റെ പേര് ഡക്സന വെല്ലാവിலேருந்து வரேன் എൻ്റെ പേര് ரஜியா நான் பெரிய எல்லாரிலிருந்து வரேன் എൻ്റെ പേര് മധുനിഷ நான் கோட்டைக்கல்லாலேருந்து வரேன் நான் திருமதி ஜெயசித்ரா சதீஸ்வரன் பெரிய ஹல்லார்லேருந்து வரேன் எனது பேர் கிருபாகரன் ஸ்ரீகாந்தி தேட்டாதீவிலிருந்து வரேன் എൻ്റെ പേര് അലർട്ടിന സർമില തുറനിലാണിലിருந்து வரேன் എൻ്റെ പേര് செல்லியா ரம்யா கான்றுப்பிலிருந்து வரேன் என் பேர் குணரண்ணம் செல்வமாணிக்கம் துறையிலாவணையிலிருந்து வரேன் சரி ஓகே தம்பி எங்க இருந்து வரீங்க எந்த இடம் நீங்க உங்களோட பேர் என்ன சொல்லுங்களேன் உங்களோட பேர் என்ன சரி ஓகே தம்பி கொஞ்சம் வைக்கப்படுறா சரி ஓகே என்னன்னு சொன்னா எதிர்ச்சியா நான் ஒரு சில ஆக்கிட்ட வந்து திடீர்னு சில கேள்விகளுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க இப்ப இந்த இதை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்த இந்த தையல் மிஷின் முதல்ல இந்த தையல் மிஷினை வந்து உங்களுக்கு பெற்று தந்த யாருன்னு தெரியுமா அக்கா சொல்லுங்க நீங்க அங்க கேட்கக்கூடாது நீங்க அங்க இருக்கீங்க நீங்க தான் பயிற்சி வந்து பெற்ற நீங்க சொல்லுங்க தனுஜா அக்காவோ தருணி அக்கா தருணி அக்கா இருந்து தருணி அக்கா எடுத்து அவங்க என்ன செய்வாங்க அவங்க இல்லையே அவதான் அவதானே அவங்க இல்ல பாவம் நீங்க சொல்லுங்கக்கா அவங்க தானா என்ன பேர் தருணி அக்கா விளங்கல தருணி அக்கா தருணி அக்கா செய்யல இங்க வாங்க இங்க ஒண்ணுக்கா கொஞ்சம் வாங்கல கொஞ்சம் யாரு செய்தவங்க இந்த தையல் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்தது தருணி அக்கா சிவகுமார் தருணியா ஓகே வாழ்க்கை அவ எல்லாரும் சரி அறிஞ்சா இருக்கீங்க மிச்ச நன்றிகள் இப்ப நீங்க இங்க வரக்குள்ள இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ள வரக்குள்ள வந்து உங்களோட தகமை எப்படி இருந்தது நீங்க என்னென்ன பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு நீங்க இப்ப நீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவல் டே நீங்க போயிட்டு நீ அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வு வந்து மேற்கொள்ள போறீங்க நீங்க சுயமா வந்து உங்களோட ஒரு தொழிலை வந்து செய்ய போறீங்க அதோட வந்து நீங்க இந்த தையல் பயிற்சியை இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு உங்களமே கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உங்களால வந்து இதை வந்து கற்பித்து கொடுக்க முடியுமா அக்கா சொல்லுங்க இப்ப இன்னொரு உங்களை மாதிரி இப்ப ஒரு ஜீரோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்க அந்த பயிற்சியை வந்து சொல்லிக் கொடுக்க உங்களால ஏழுமா அந்த ஒரு தகமை உங்களுக்கு வளர்ந்துருக்குதா ஏழும் சொல்லிக் கொடுக்க ஏழும் சரி ஓகே நன்றி இப்ப அடுத்து உங்களோட பிளான் என்ன இப்ப இங்க இருந்து இப்ப இந்த படிப்பை முடிச்சுட்டு இப்ப போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க வீட்டுல இருந்து தைக்கத்தானே தைச்சுட்டா எங்களுக்கு சுயதொழிலுக்காக தான் நாங்க இங்க வந்தேன் ஒரு தொழில் ஒன்று இல்ல வீட்டுல வருமானத்துக்காக தான் இங்க வந்த ஒரு தொழிலும் இல்லைன்னு சொல்லி தையலே தெரியாம வந்து நாங்க எங்கட டீச்சர் உதவி செஞ்சு அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு முதல் தேங்க்ஸ் பண்ணணும் மற்றது எல்லாருக்கும் ஜஜிவண்ணா சரி கண்ணண்ணா எல்லாம் நிறைய எல்லா தந்துதவி எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்லணும் எல்லாம் பழகிட்டேன் நான் பழகிட்டோம் எல்லாம் என்ன மெஷின் இல்லாம இருக்குது அதான் பிரச்சனை அவ்வளவு பேருக்கு திரும்ப அடுத்து ஒரு பொண்ணு முடிக்கணும் நீங்க தந்தாலும் சரி நீ அப்படி சொன்னா இவங்களுக்கு ஒரு சுயதொழில் கட்டாயம் தேவை அந்த சுயதொழில் அவங்க மேற்கொண்டு அவங்க மந்த் இன்கம் எடுக்கணும் அப்ப அந்த இன்கம் எடுக்கிறதுக்கு தனக்கு அந்த இயந்திரம் இல்லை பல கஷ்டத்துல மத்தியில வந்தார்கள் எல்லாருமே வந்தார்கள் பல கஷ்டத்துல மத்தியில அப்ப அதனால அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன இதை முடிச்சிட்டு நான் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் நான் இப்ப முழுமையா தையல கற்றுக் கொடுத்தது டீச்சர் எனக்கு எல்லாம் சொல்லி தந்தது எல்லாம் எனக்கு தெரியும் நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு நான் தொழில் எப்படி செய்யலாம் என்ற ஒரு அவங்க இருக்கிறேன் அதான் இப்ப என்னன்னு சொன்னா கண்டிப்பா வந்து தருணிய சிவகுமாரங்கள் அவங்க வந்து செய்யக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கண்டிப்பா வந்து 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பா அவங்களை திரும்ப நாங்க இன்வைட் பண்ணுவோம் எல்லாரையும் அவங்க நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா இப்ப இந்த வீடியோ ஊடாக ஜஜீவன் அண்ணா அடுத்தது எஸ்கேஎம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் கண்ணனங்கள் சிவகுமார் தருணி அக்கா அதோட வந்து நீ அவங்களோட பிள்ளைகள் ருக்கி தருணி ருக்கி தக்ஷாயினி எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க
முக்கியமாக நான் இதை சொல்லிக்கொள்றது தருணியக்காவுக்கு. இப்போ அவங்க கேட்குறேன்னு சொன்னால் இவங்க இங்கே வந்து அந்த பயிற்சியை முடிச்சுட்டு வெளியில வெறுமனமே போகாமல் அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. வியாபாரம்னு சொன்னால் அவங்க மீண்டும் அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டிடமோ ஒரு இடத்துல இருந்து இந்த உடுப்புகளை தச்சு அதை வந்து சேல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம அதை வந்து அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே. நீங்களே ஒரு வேலையை வந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்தா ஓகே இருக்கும். ஏன்னா அப்படித்தான் எதிர்பார்க்கிங்க. இப்போ உடுப்புகளை தச்சு அவங்களால முடிஞ்சதை அவங்களே செய்து அவங்க எல்லாருமே சேல் பண்ணக்கூடிய மாதிரி அதை சேல் பண்ற விஷயத்த அவங்க முதலாளி மாதிரி பார்த்துக்கொள்வாங்க. வேலை செய்யறது நீங்க பார்த்துக்கொள்வீங்க. அப்படி அவங்க எதிர்பார்க்காங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தானே அது. அவங்க ஓகேன்னு சொன்னா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, வேற ஏதாவது வேற கதைக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. சரி, ஓகே. இங்க வந்து நீங்க உங்களுக்கு ஒன்று மெமரிஸ் இருக்குமே. இப்ப இங்க ஒரு பாடசாலை மாதிரி தான். ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து நிறைய கனவுகளோட நீங்க இங்க வந்துருவீங்க. வந்து இன்றைக்கு நீங்க பாஸ் அவுட் ஆகி போக போறீங்க. உங்களோட ஒரு மறக்க முடியாத தருணங்கள். இதுக்கு பிறகு நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலை வாய்ப்பு ஒரு பாதையை நோக்கி போயிடுவீங்க. நீங்க இங்க இருந்து என்னத்தை மிஸ் பண்றீங்க? அதோட வந்து இந்த உதவி செஞ்ச முக்கியமான அந்த அனுசரணையாளருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத சொல்லுங்கள் அக்கா. வந்து என்ன சொன்னா, இந்த எங்களுக்கு வந்து தையலை பத்தி எனக்கு எந்த அனுபவமும் தெரியாதுன்னா, இங்க வந்ததுக்கு பிறகுதான் தையலை பத்தி தெரியும். ஒன்றுமே தெரியாம தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு பிறகு தையலை பத்தி தெரிஞ்சிருக்கி. இப்ப நானாவே தைக்கக்கூடிய நிலையில இருக்கேன். தைப்பேன். என்னன்னு சொன்னா, இதுக்கு எங்களுக்கு வந்து அனுசரணை தந்த வந்து ஜெஜிவண்ணா நாங்க வந்து நன்றி சொல்ல விரும்பும் கடமைப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சது இந்த தரணியக்கா தான். எல்லாத்தையும் ஒழுங்கு வச்சு தந்தது வந்து ஜெஜிவண்ணா. அவருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் கண்ணண்ணாவுக்கும் வந்து இது என்னோட நாங்க நன்றி சொல்றோம். எங்களுக்கு வந்து உண்மையிலேயே தையலுக்கு வந்து கிடைச்ச டீச்சர் வந்து நல்லது, நல்ல ஒழுங்கு முறையா. நாங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் எங்களுக்கு விளங்காட்டியா வந்து நல்ல நீ எங்களுக்கு இதேஞ்ச மாதிரி சொல்லி தந்திருக்காங்க. நல்லா தந்திருக்காங்க. பிறகு இந்த எங்களோட இந்த வந்தவங்க அவங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட் எங்களுக்கு இருந்திருக்காங்க. எல்லாரும் நண்பர்களா முன்ன எங்களுக்கு அறிமுகம் இல்லாம மாமியே அப்ப ரிலேட்டிவ் ஆயிட்டீங்களா இதுக்குள்ள வந்து கடவுளே. அவ என்ன ஒரு மகன் அவங்க சேர்த்து கொண்டுதான். உண்மை சந்தோஷம் வேண்டாம். இப்ப எங்க இருந்து நம்ம இங்க ஒரு கனவுகளோட வந்து எல்லாருமே இந்த ஒரு ரிலேட்டிவா வந்து இணைஞ்சது சந்தோஷம். உண்மையா இப்ப வீடியோ பாக்குற அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அது சர்ப்ரைஸ் தான். இப்ப அவங்களுக்கு நீங்க நேரடியா இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே வந்து நீங்க தருணி அக்காவுக்கோ இல்ல சிவகுமாரங்களுக்கோ கண்ணனங்களுக்கோ இப்ப ஜெஜிவன் அண்ணாவுக்கோ அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும், அவங்ககிட்ட ஏதாவது கேட்கணும் என்று சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க என்ன கதைக்குங்களோ கூட அடிமனசுல என்ன இருந்தா நீங்க இதை வந்து பேசிக்கொள்ளுங்க இந்த இடத்துல. நாங்க வெளியே போகாம நல்ல ஒரு தையலு கூட ஒரு தொழில் எங்களுக்கு அமைச்சு தரதுதான். நாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்க இதுல இருந்து போனோம்னு சொன்னா எல்லாருக்கும் மெஷின் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த தையலை விட்டு விலகிடுவோம். நாங்க ஒரு தொழில் இல்லைன்னு சொன்னா நாங்க தொடர்ச்சியா இதற்கு கூட ஒரு தொழில் செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு அது எங்களோட இறுதி காலம் வரைக்கும் நாங்க இந்த இடத்துல தொழில் செய்யற மாதிரி அது மிகவும் பெரிய உதவியா இருக்கும். அதான் இது உண்மையில முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் தான் ரேகாக்கா. அது இப்ப நாங்க மற்றவங்க எங்களை கொண்டு தையலை பழக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போகும். நாங்க ஈஸியா எல்லாம் ஃப்ரீயா இந்த தையலை பழகிட்டு போய் அவங்களுக்கு தொழில் செய்யறேன்னு சொன்னா அவங்களுக்கு லாபம். அதான் உண்மையா நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆடைகள் துணிகள் எல்லாம் வந்து நம்ம எங்க இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம். எந்த இடத்துல நமக்கு அந்த ஆடை தொழிற்சாலைகள் வந்து சில இப்ப நோமலா இருந்தாலும் நம்மட பகுதியில குறைவுதான். வெளிநாடுகளுக்கு அனுப்பாவிட்டாலும் இந்த உள்நாட்டுக்குள்ளே இந்த நாட்டிலே வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி உடுப்புகளை நாங்க தச்சு கொடுக்கறதுக்கு இந்த பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. காலம் அப்படி இல்லை. இப்ப நாங்க படிக்கிற காலத்துல அதுக்கப்புறம் ஏல் எடுத்த எல்லாம் இல்லை உண்மையாவே. இந்த நம்மட தையல் கோர்ஸ் வந்து 3 மாத கோர்ஸ், ஆரி வந்து 2 மாதம், கேக்கைசிங் வந்து 2 மாதம். இந்த 3 மாத குறுகிய நாளுக்குள்ள அவங்க எல்லாரும் அந்த உண்மையில மிஷினை கூட கட் பண்ண தெரியாத ஆட்கள் தான் வந்தது. அவளுக்கு தைக்க ஒரு ஸ்டூடெண்டும் வந்து உண்மையில என்ன பொறுத்தவரை நல்ல அதே மாதிரி டீச்சர் நல்ல ஒரு மெத்தடா சொல்லி கொடுத்துருக்காங்க. தியரி வேஸாவும் தான் ப்ராக்டிக்கல் வேஸாவும் நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சில டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க,
தன் ஒரு சிலபஸுக்குள்ள மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அதை தாண்டி மேலதிகமா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளவுஸே சொல்ல போனாலே, பிளவுஸ் ஒரு கட்டிங் இது செய்ய போனாலே தம்பி வந்து நிறைய காசு செப்பரேட்டா வந்து பிரைவேட்டா. இது வந்து உண்மையா நல்ல டீச்சர்ஸ் மார்க் கிடைச்சது நல்ல ஒரு இதுங்களுக்கு நல்ல ஒரு இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொல்லி கொடுத்து விலகி கொண்டவங்க எல்லாருமே நல்ல மாணவர்கள். உண்மையிலே எல்லாரும் என்ன பொறுத்தவரை 100% வந்து சக்சஸ்ஃபுல்லானாங்க. ஆனா இவங்க இப்ப எதிர்பார்க்கிறது வந்து தொழில் வாய்ப்பு. எங்களுக்கு தொழில் தேவை, நாங்க இன்கம் எடுக்கணும். அதுதான். சரி, அக்காக்கள் நிறைய பேசிட்டீங்க. பங்காள கேட்போம் என்ன? ஓகே. நாங்கள் வந்து ஸ்டார்டில் ஃபஸ்ட்டாக தைச்சது ஃபிலோ கவர், அதுக்கு அப்புறம் பேட் சட்டை, சாரி பாவாடை, பிளாசா ஜீன்ஸ் டாப், அப்புறம் சுருக்க சட்டை, சோட்டி, அப்புறம் ப்ளவுஸ் நிறைய கட்டிங்கில் ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், யூனிஃபார்ம் தைச்சு, நைட்டி தைச்சிருக்கோம், அப்புறம் பிரின்சஸ் கட், ஃபேட் சட்டை, ஷைட்டி ஸ்கர்ட் தைச்சு முழுமையாக எல்லாம் தைச்சி எல்லாம் பழகிட்டோம் நாங்கள். சரி, ஓகே. சொல்லுங்க. ஜீவ ஊற்று அன்பின் கரம் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோட எல்லாருக்கும் பிறகு அட்மின் ரேகா நல்லா உதவி செய்திருக்கிறாங்க. எங்களுக்கு 3 மாசமும் நல்லா உதவி செய்திருக்கிறா. மற்ற டீச்சருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இனி வீட்டை போனாலும் கஷ்டப்பட்டவங்களுக்கு காசு எடுக்கிறன்ற முடிவோட நான் இருக்கிறேன். தச்சு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயான கொண்டு செய்கிறேன் இருக்கிறோம். என்னட்ட ஒரு மெஷின் ஒன்று இருக்கு. அதால மற்ற இன்னொரு எனக்கு வர இதுகளை நான் இன்னொரு ஆளுக்கு எனக்கு தேவையில்லை, இன்னொரு ஆளுக்கு அதை செய்யலாம். எனக்கு தர உதவிய இன்னொரு ஆளுக்கு செய்யலாம். அதோட ஜீவ ஊற்று அன்பின் கரத்துல நான் ஒரு உறுப்பினராயிருக்க விரும்புகிறேன். இனி எதிர்வரும் காலத்தில் என்னாலுன்ற உதவிகளை நான் அவங்களுக்கு செய்வேன். ஏதோ பண உதவியோ இல்லை ஏதும் மனப்பாங்க வந்தாலே நீங்க இல்ல அதான் கணக்கு வந்து எந்த டீமுக்கோ சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும் அந்த உதவி செய்யற அந்த எண்ணம் வந்தாலேக்கா நீங்க எங்க டீமுக்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்கா உறுப்பினரா இருந்தா செய்யணும். வெளியே 40,000 கட்டித்தான் இந்த 3 மாத பயிற்சி எடுக்கணும் நாங்க. அதோட எல்லா துணிகளும் நாங்க தான். இப்ப எல்லா துணிகளும் வீட்டை போய் தான் தைக்கணும். அவங்க கரண்ட் காசு கரண்ட் பில் கட்டுறாங்க. அப்புறம் மற்ற சோக்ல இருந்து ஸ்கேல் அந்த அளவு நாடா எல்லாம் தந்தவங்க. சோக்கு இருந்து எல்லாம் தந்த பொபின் அது எல்லா சகல சாமானும் நூல் கட்ட எல்லாம் அவங்க தான். நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் போட இல்லை. பிறகுதான் நாங்கள் எங்களுக்கு தேவையான துணியை நாங்கள் வாங்கி தைக்கிறோம். அப்போ அதனால எல்லா ஜீவ ஊற்று அன்பின் கரம் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்வரும் காலத்திலேயும் ஓகே இல்லை நாங்கள் அதை சொல்லி முடிக்கிறோம். ஓகே ஓகே, நன்றி அக்கா. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டீச்சரை கொஞ்சம் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கொள்வோம். ஓகே டீச்சர், வணக்கம் டீச்சர். வாங்க. வணக்கம். ஓகே, நீங்க இந்த மாணவர்கள் சார்பா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்க இங்க வரக்குள்ள டீச்சர் எந்த ஒரு நிலைமையில இருந்தாங்க, இப்போ இன்றைக்கு அவங்களுக்கு இப்போ பாஸ் அவுட் ஆகி போறாங்க, இப்போதைக்கு அவங்களோட தகவல்கள் எப்படி இருக்குது? நீங்க இவங்களோட எல்லாரையும் நீங்க சந்திச்சு நீங்க அவங்கள்ட்ட இருந்து இப்போ அவங்கள இந்த எதிர்கொண்டு படிப்பிக்க கொள்ள வந்து நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து நல்ல மெமரிஸையும் எடுத்திருப்பீங்க. அப்படி உங்களோட அந்த கருத்துக்களை கொஞ்சம் கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு டீச்சர். நாங்க ஆரம்பத்தில் அவங்க வரும்போது மெஷினில் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருந்தாங்க, நூல் கோர்க்க தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் அப்புறம் நாளடைவில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு அப்புறம் இப்போ ஆக்கள் போகும்போது இப்போ நிறைய பேர் தைக்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. தொழில் இப்போ சிலர் இங்கேயே கொண்டு வந்து தங்களோட தொழிலை செய்யக்கூடிய மாதிரி இருக்காங்க. இப்போவே அவங்கள ஓடஸ் வருது, இங்கே கொண்டு வந்து தைக்கிறாங்க. எல்லாரும் கட்டிக்காராங்க. ஐக்கியம் ஒன்று அவங்களுக்குள்ள இருக்கு. ஒன்றா சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஐக்கியம் ஒன்று இருக்கு. சண்டை பிடிச்சி கோபிச்சு போனா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் நல்ல ஒரு ஐக்கியம் ஒன்று அவங்களுக்குள்ள இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். நாங்களே சேர்ந்து சாப்பிடுவோம். அவங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகள். தேங்க்யூ டீச்சர், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க் டீச்சர். ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியாக இந்த முகங்களை அப்படி பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும். ஓகே சரியா? சரி, ஓகே. நாங்கள் அப்போ இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம்.
மீண்டும் நாங்கள் இந்த உதவியை செய்த இந்த மெஷின் தையல் இயந்திரங்களை வந்து வாங்கி தந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய தருணி சிவகுமார் குடும்பத்துக்கு வந்து மிச்சம் நன்றிகளை தெரிவித்து கொண்டோம். தருணி அக்காவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சங்கரப்பிள்ளை மகேஸ்வரனுடைய அதாவது அவங்களோட அப்பாட ஒரு ஞாபகார்த்தமாக வந்து அக்கா வந்து நிறைய சேவைகளை வந்து செய்து கொண்டு வராங்க. அடுத்ததாக வந்து அக்கா சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட போறதை பற்றிக்குள்ளே வந்து ஆரம்பிப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலன்னு சொன்னால் நான் ரேகாக்கா அவங்கள விட மாட்டோம். நாங்கள் போறதை பெற்ற ஆக்கள் தான். அப்போ அந்த வகையில் கிராமம் சார்ந்து கிராமத்து பிள்ளைகளும் மக்களும் வந்து பயனடையணுன்றதில் அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. அதோட வந்து ஜெஜீவன் அண்ணா கண்ணனங்கள் அதை தாண்டி நிறைய பேர் வந்து நலன் விரும்பிகள் நம்ம வந்து உதவி செய்து கொண்டிருக்கீங்க. இந்த கட்டட அந்த உதவிகளாக இருக்கட்டும், பேணி உதவிகள் அனைவருக்குமே வந்து நாங்கள் இந்த இடத்த வந்து நன்றி சொல்ல தவறு இருந்தாலும் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு எங்களுடைய இப்போ இங்கே வந்து நீங்கள் ஆர்வம் வந்து கற்று நீங்கள் எல்லாருமே வந்து இப்படியே நண்பர்களாகி உறவுகளாகி நீங்கள் இன்னும் ஒரு ஆக்களுக்காக ஹெல்ப் பண்ண நினைக்கிற உங்களுக்கும் எங்களுடைய மக்கள் நான் உறவுகள் சார்பாகவும் இங்கே வந்து இருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருடைய ஜேர்னியும் வந்து ஒரு வெற்றிகரமான பாதையாக அமைஞ்சு நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். ஓகே, இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் பயிற்சி மாணவர்கள் அதோட வந்து கேக் ஐசிங் மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஒன்று இணைஞ்சிருக்கோம். அதோட வந்து டீச்சர்ஸ் நிற்காங்க, ரேகாக்கா நிற்காங்க. ஓகே, ரேகாக்காவோட இறுதி அந்த நன்றி உரையோட இதை வந்து முடிக்க போகிறோம். என்னங்கக்கா? அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த வகையில் வந்து இவ்விடத்தை வந்து என்னை பேச வைக்கிறதுக்கு நான் அந்த கடவுளின் துணையை ப்ரே பண்ணுறேன். உண்மையில் 2 பேர் வந்து மீண்டும் சொல்ல போனால் ரேகா, நான் ஜீவ உட்டான்பின்கிறது அட்மினாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வந்து உண்மையில் எங்களோட முதலாங்கட்ட பயிற்சியில் வந்து 6 வகுப்பு தையல் பயிற்சி, கேக் ஐசிங் பயிற்சி முதலாங்கட்டம் வந்து நிறைவடைந்து விட்டது. இன்றைக்கு வந்து அதாவது 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று எங்களோட கேக் ஐசிங் டெய்லரிங் டீம் 20 பேர் நிறைவடைந்த காலம், முழுமையாக நிறைவடைந்த காலம். அந்த வகையில் வந்து எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய டீச்சர்ஸ்மாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தினை எங்களுக்கு உண்மையிலே இந்த இடத்தினை எங்களுக்கு தந்தமைத்த ஜானசீல் அண்ணா, இதுக்குரிய பெரியவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தது வந்து எங்கள் ஜீவ ஊற்று அன்பின்கிற ஸ்தாபகர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய இணைப்பாளர்கள், பணிப்பாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து வந்து எங்களுடைய ஜீவ ஊற்று அன்பின்கிறது நடைபெற்ற பயிற்சிக்கு வந்து நிதி அனுசரணையாளர்களாக எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன், தருணி அக்கா, ஜேஇஹெச் மிஷன், இந்த 3 ஃபவுண்டர்ஸ்மாருக்கு வந்து நான் தனிப்பட்ட ரீதியாகவும் எங்களோட மாவட்ட ரீதியாகவும் எங்களோட நிறுவன ரீதியாகவும் நான் நன்றி சொல்வதில் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த தருணியக்கா என்ற வந்து உண்மையிலே எங்களோட இலங்கை நாட்டிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பெரிய கல்லாரன் இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து உண்மையிலே வந்து எங்களோட பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வந்தவங்க, ஜாதி மதம் பார்க்காம எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து இன்னொரு இடத்த கை நீட்டி நிற்கக்கூடாது. எங்களோட பிள்ளைகள் எங்களோட மாவட்டத்துக்குள்ள எங்களோட வீட்டிலே வந்து தொழிலை புரிஞ்சு ஒரு மாத வருமானத்தை எடுத்துக்கொண்டு அதுகள் சந்ததியா வாழணும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார். அந்த வகையில வந்து அவ உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைகிறா. என்ன தெரியுமா, முதலாங்கட்ட பயிற்சியை முடிவடைந்து போற பிள்ளைகள் வந்து எதிர்காலத்துல வந்து எங்களோட பிள்ளைகள் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கை நீட்டி காசு கேட்கக்கூடாது, இன்னொரு ஆள்ற காலில் நின்று நிற்கக்கூடாது என்றதை வந்து உண்மையிலே அவ வந்து அதை நினைச்சு வந்து பெருமிதம் அடைகின்றா. அந்த வகையில வந்து உண்மையிலே எங்களோட பானைக்குள்ள சோறு இருந்தால் தான் நாங்கள் அதை அள்ளி எடுக்கலாம், அதே மாதிரி பணம் இருந்தால் தான் இந்த பயிற்சியை நடத்தி முடிக்கலாம். அந்த இயந்திரங்களை வாங்கி தந்தவ, அது இங்கே இருக்கிற சிறிய திங்ஸ்களை வாங்கி கொண்டு இன்னும் அவ எங்களுக்கு உதவி செய்ய போகிறா. உண்மையிலே அவ வந்து கடவுளோட ஒரு அன்பித்தோரா. எல்லாருமே இங்கே வந்து கடவுள்ற பிள்ளைகள் தான். அந்த வகையில் வந்து அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லி எங்கள் ஃபொன்சஸ்மாருக்கு வந்து உண்மையிலே சிரம் சாத்திய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவங்களோட ஒவ்வொரு குடும்பம் வந்து மென்மேலும் நோய் நொடி இல்லாமல் உண்மையிலே மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு வந்து நான் வந்து கடவுளை வேண்டி நிற்கின்றேன். மீண்டும் நான் கூற விரும்புவது தருணி சிவகுமார் அவர்களுக்கும் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன், ஜேஇஹெச் மிஷன் இவ்வளவிற்கும் வந்து நான் நன்றி சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த வகையில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்களோட யூடியூபர், எங்களோட வெள்ளாவளி டீசன் தம்பி தான் அவர். எங்களோட யூடியூபர் அவரை நாங்கள் அணுவண்டு தான் சொல்லுவோம். அவருக்கு வந்து உண்மையிலே நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற எங்களோட தம்பிக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த வகையில் இவர் யூடியூப் வந்து மென்மேலும் உயர்ந்து போகணும் என்று சொல்லி கடவுளை வேண்டி நிற்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் முடிச்சு எல்லாம் பேசியாச்சாரு. ஓகே, பாய்.